அற்புதம் ஆனந்தம். மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்ப இந்த கர்ப்பப்பை கோளாறுகள்ல ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கர்ப்பப்பை தயவு செய்து இந்த நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் வாயிலாக கேட்டுக்கிறேன். கர்ப்பப்பையை அகற்றுகின்ற நிலை யாருக்கு வந்தாலும் தயவு செய்து அதை உடனடியாக ஒப்புக்கொண்டு செயல்படுத்தாதீங்க. தாய்மையின் சின்னம் கர்ப்பப்பை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. முடிஞ்சவரை நம்ம ஆபரேஷன் கட்டி வைப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய உயிரை கட்டி வைப்பதற்கு சமாதானம் நம்முடைய உடலில் கட்டி வைப்பது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகவே ஒரு சுதந்திரமான வாழ்க்கை நாம் இந்திரமயமான இந்த காலத்துல ஒரு சுதந்திர வாழ்க்கை வாழணும்னா சித்தர்கள் அந்த காலத்துல எல்லாம் எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துறேன் உங்களுக்கு. இது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் அருமருந்தா இருக்கும். பெரும்பாலும் அப்படி நோய் வந்தவங்களுக்கும் கூட கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அது இப்ப கர்ப்பப்பையில பிரச்சனை என்ன செய்யுது? களைச்சிக்காய் பவுடர்னு ஒரு பவுடர் நாட்டு மருந்துகள்லேயே கிடைக்கும். களைச்சிக்காயின்னு பேர் அதுக்கு. அந்த பவுடர் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இந்த களைச்சிக்காய் பவுடரை இதுக்கு இணையாக என்ன செய்யறது, என்ன இது பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னா, இந்த களைச்சிக்காய் பவுடர் தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு, ரொம்பலாம் இல்லை, ஒரு அரை ஸ்பூன் களைச்சிக்காய் 3 வேளை சாப்பிடலாம். இந்த கர்ப்பப்பை கோளாறு உள்ளவங்க சாப்பாட்டுக்கு முன்னாலே சாப்பிடணும். தேங்காய் பால்ல கலந்து. சுத்தமான வெண்ணெய் கிடைச்சா பரவாயில்ல. சுத்தமான வெண்ணெய் கடையில போயெல்லாம் வெண்ணெய் வாங்கி தயவு செய்து சாப்பிடாதீர்கள். சுத்தமான வெண்ணெய் கிடைக்கணும். சுத்தமான வெண்ணெய் இங்க எந்த கடையில கிடைச்சாலும் சந்தோஷம்தான். அங்க பல விஷயங்கள் கலப்படமாகி இருந்தா நீங்களே எடுத்துறது பெஸ்ட். அதுக்கு பால் வாங்கிட்டு போய் நீங்களே எடுத்துறது பெஸ்ட். வெண்ணெயில கலந்து சாப்பிடணும். சம எடை கலந்து சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா சம அளவு தாய்ப்பாலுக்கு நிகரான தேங்காய் பால்லையும் சாப்பிடலாம். களைச்சிக்காய் பவுடர் அப்படின்னு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இதை குழப்பி நீங்க இந்த அந்த கர்ப்பப்பை கோளாறு உள்ளவங்க, கர்ப்பப்பை ஸ்திரமா இல்லைன்னு சொல்றவங்கன்னா களைச்சிக்காய் பவுடரை தொடர்ந்து ஒரு 48 நாள் தேங்காய் பால்லையோ அல்லது வெண்ணெயில வீட்டில் எடுக்கிற வெண்ணெயில சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் குணமாகும். இது மாதிரி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி கர்ப்பப்பை தெளிவா ஸ்ட்ராங் ஆயிரும். சில இடம் சொல்லுவாங்களா, நீங்க குழந்தை பெற்றதுக்கான தகுதி இல்லம்மா, கொஞ்சம் பொறுங்க, லேட்டாகி தான் பெற்றுக்கணும், கர்ப்பப்பை வீக்கா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல டாக்டர். அப்படிப்பட்டவர்களும் அருமருந்து இந்த களைச்சிக்காய். இந்த களைச்சிக்காயோட மிளகு 3 மிளகு, 3 மிளகு தான், ரொம்பலாம் போடக்கூடாது. அதுக்குதான் மருத்துவர் வேணுங்கிறது. நீங்களா மிளகு சொன்னாரே அப்படின்ட்டு 2 ஸ்பூன் அள்ளி கொடுத்தீங்கன்னா சிக்கலா போயிடும். 3 மிளகு, 3 மிளகு என்னங்க 3 மிளகு போட்டா எடுக்குமாங்க? மருந்தாக மாறும். மருந்தில் நீங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரிலாம் விளையாடக்கூடாது. அளவு. அதனாலதான் இதை விட செந்தூரம் இருக்கு. அரை அரிசி எடை அளவு தான் நம்ம கொடுப்போம். அவ்வளவு விஷயம் அப்படிலாம் இருக்கு மருத்துவம். நீங்க சித்த வைத்தியம் நீங்க நினைச்சிருங்க, அதுலதான் நீங்க வேற வைத்தியங்கள்ல தான் லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ண வேண்டியது. இதுலயும் இருக்கு அரிய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. ஒரு செந்தூரம் 1 ஸ்பூன் 50,000 ரூபாய் விலை உள்ள இருக்கு, லட்ச ரூபாய் விலை உள்ளதும் இருக்கு, விலை மதிக்க முடியாத மருத்துவங்கள் இருக்கு. ஆகவே அந்த கர்ப்பப்பையினுடைய அந்த வீக்கங்கள், கர்ப்பப்பை இந்த மாதிரி சரியா அதாவது ஸ்திரத்தன்மை இழந்திருக்கு, இந்த மாதிரி கட்டங்களுக்கு இந்த களைச்சிக்காய் பொடி உதவும். களைச்சிக்காய் தேன்ல கொடுக்கலாமா சார் அப்படி நீங்களா ஐடியா பண்ணிடக்கூடாது. தேனில் தரக்கூடாது. தேங்காய் பால்ல கொடுக்கணும், இல்லைன்னா வெண்ணெயில கொடுக்கணும். எதை எல்லாமே நல்லதுதான், ஆனால் யாருக்கு நல்லது, எப்போது நல்லது என்கின்ற விஷயம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கதான் ரொம்ப பேரு சாதாரணமா நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு, அங்கதான் நீங்க மாட்டிக்குவீங்க. அதுவும் சித்தா மருந்துல நான்லாம் என்னிடம் மருந்து கேட்பவர் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுவேன், பத்தியத்தை நான் சொல்லுவேன். பத்தியம் இல்லாத சித்தா மருந்தே கிடையாது. பத்தியத்துல நீங்க சரியா இருந்தா தான் சத்தியமா சொல்றேன் அந்த நோய் குணமாகும். சரி, இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் இருக்கு. மஞ்சள், அருகம்புல், இது நம்ம இது
வேப்ப இலை, வேப்ப இலையோட கொழுந்து கூட வச்சுக்கலாம். இதை 3 சம அளவு எடை எடுத்து அரைச்சு, எல்லாமே சம அளவு, மஞ்சள், அருகம்புல், வேப்பங்கொழுந்து எல்லாம் ஒன்று அரைச்சிட்டு வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்டேன். கர்ப்பப்பையில் உள்ள பூச்சிகள், கர்ப்பப்பையில் சில இடங்களை பாருங்க பூச்சி இருக்கும், இதெல்லாம் வந்து களைஞ்சு போயிடும். இந்த பூச்சியெல்லாம் ஓடி போயிடும். கர்ப்பப்பை சுத்தமாகும், கிளியராகும். கர்ப்பப்பை கட்டி உடையும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு விஷயமும் இருக்கிறதுல, நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, நெல்லிக்காய் சாறு காலையில நெல்லிக்காய் சாற்றுல மிளகு 3 மிளகு, நெல்லிக்காய் சாற்றுல வெறும் வயிற்றுல 3 மிளகு, அதே மாதிரி 2 ஸ்பூன் இஞ்சி சாறு காலையில கலந்து சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை உள்ள விஷத்தன்மைகள் மாறும். அங்க வந்து கர்ப்பப்பையில எது தேவையற்றதுன்னா அழுக்குகள்லாம் வெளியாயிடும். அந்த கட்டி உடையும். அவ்வளவு பெரிய அருமருந்து அது. கர்ப்பப்பை புண்ணை ஆற்றும் அது. அந்த மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிக சாதாரணமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். அது நீண்ட காலமாக எங்களுக்கு இருக்குதுங்க, கர்ப்பப்பை கோளாறு இருக்கு, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் நாடி பிடித்து, எப்படி நாடி பிடித்து அதிகாலை சாப்பிடாததுக்கு முன்னாலேயே தண்ணி தொடாம நாடி பார்க்கறது. எப்படின்னா தண்ணீர் தொடக்கூடாது, நீங்க பாத்ரூம் கூட போயிருக்க கூடாது, அப்படியே எழுந்து வைத்தியத்தை வந்துடணும். என்ன சார் சொல்றீங்க, காமெடியா இருக்கு? காமெடி இல்லாம இதான் உண்மை. அப்படியே இருந்துச்சு வந்தால் தான் உங்கள் நாடி பொய் சொல்லாத நாடியை பார்க்க முடியும். நாடி என்பது சாதாரண விஷயம் இல்ல, தேவ ரகசியம். நாடி பார்ப்பது என்பது சும்மா ஏதோ கையை பிடிச்சது இல்லை. அப்போ உண்மையான நாடியை எப்ப பார்ப்பதுன்னா வெறும் வயிற்றில் தூங்கி எழுந்தவுடன் அப்படியே எழுந்து, அதுவும் ஒண்ணுன்னு சொல்றேன், வலது கால ஊனி எந்திரிக்கணும். பெட்ல படுத்தீங்கன்னா முதல்ல வலது கால ஊனி அன்னைக்கு எந்திரிச்சுன்னா அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கு பௌர்ணமியாக இருந்தால் மட்டும் இடது காலை ஊனி எழுந்து பாருங்க. நான் தாய்மார்களுக்கு சொல்றேன், வாழ்க்கை அற்புதமா இருக்கும். முதல்ல கால் அந்த பூமியில ஊன்றீங்களா, அந்த பெட்டை விட்டு, இல்ல பாயா இருந்தா கூட சரி, இந்த காலை அமுத்தி எந்திரிச்சு பாருங்க, மாற்றங்கள் வரும். இவ்வளவு விஷயம் சித்தா ரகசியங்கள் நிறைய இருக்கு. வாழ்வியல் ரகசியங்களை சித்தர்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆகவே இப்படிதான் இருக்கு. அப்ப இது மாதிரி எண்ணற்றது இருக்கு. என்ன மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சித்தா மருந்து தீர்வாக இருக்கிறது, மிக சாதாரணமாக இருக்கிறது. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.